ஏன் இஸ்லாமியர் தான் எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஏதாவது இருக்கா? இங்கே இந்த போராட்டங்கள் 11 சங்கம் ஈடுபட்டோம். 11 சங்கங்களின் பெரும்பான்மை வந்தவங்க எல்லாமே இந்து மதத்தில் பிறந்தவர்கள் தான். நீங்கள் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்னா 90% பேர் இந்து மக்களாக பிறந்தவங்க தான். அவங்க தான் இது தப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் இஸ்லாமியர் தான் போராடணுமா? இஸ்லாமியர் ஏதாவது போராட்டம் பண்ணி அதில் ஏதாவது கலவரம் உண்டு பண்ணி அவங்கள ஏதாவது தாக்குதல் நடத்தலாம் திட்டமிட்டு இருப்பாங்க. தலித் மக்கள் உரிமை தலித் மக்கள் தான் போராடணும் சொன்னால் தப்பு. தொழிலாளர் தான் போராடணும் தப்பு. இது கூட திட்டமிட்டு பரப்பப்படுது. நிஜமாவே இஸ்லாமிய சக்திகள் தமிழ்நாட்டில் நமக்கு எல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்களான்ற எண்ணத்தோடு தான் இருக்காங்க. அந்த எண்ணம் நிச்சயமா நிறைவேறும். தமிழ்நாடு பூமி அனைத்து மக்களுக்காக, அனைத்து இஸ்லாமியர், கிறிஸ்துவர்கள், இந்து மக்கள் எல்லாருமே நல்ல விதத்தில் அவங்க மத வழிபாட்டு உரிமை இருக்கணும்ன்றதை தமிழ்நாட்டு மக்கள் விரும்புவாங்க. அப்ப அயோத்தி நீங்க சொல்லும் போது கடப்பாறை இழுத்துட்டு போய் உடைச்ச கும்பல் இருக்குல்ல, மசூதி கும்பல், அந்த கும்பலுடைய நடைமுறைங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இங்க இடம் கிடையாது. திருப்பரங்குன்றம் மலை மட்டும் இல்லைங்க, பக்கத்துல நீங்க எங்கெங்கெல்லாம் மலைகள் இருக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அளவைக்கல் எதுக்காக அந்த மலை மேல வைக்கிறாங்கன்னு சொன்னா ஜூரிஸ்டிக்ஷன் பிரிப்பாங்க. அந்த பார்டருக்காக மலை மேல இருக்கிறது ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக வைக்கப்படக்கூடிய அந்த தூண் தான். அந்த தூணை பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு இவங்க ஏதோ ஏற்கனவே அங்கே தீபம் ஏற்றப்பட்டு இப்போ திருவண்ணாமலையிலே தீபம் ஏற்றுகிறார்கள். எல்லாமே இது ஆர்டிஃபிஷியல் தீபம் தான். எங்க அவங்க நேச்சுரல் தீபம் ஏற்படுகிறது? அங்கே ஐயப்ப மலையில் ஏற்றப்படுகிற தீபமே ஆர்டிஃபிஷியல்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற போது திருவண்ணாமலையில் தான் இது பெரும்பான்மையாக இந்து மக்கள் போய் கொண்டாடுவார்கள். திருப்பரங்குன்றம் என்பது முருகப்பெருமானுக்கானது. அதுல தீபம் ஏற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு மேல தீபம் ஏற்றினாலே போதும். அதுதான் நம்மளுடைய கஸ்டமரி பிராக்டிஸ், அதுதான் பழக்க வழக்கம். அதை செய்தாலே போதும். கலவரத்தை தூண்ட நினைக்கக்கூடிய இந்துத்துவவாதிகள் உள்ள விடக்கூடாதுன்னு யார் எதுக்குறாங்கனாக்கா இந்துக்கள் எதுக்குறாங்க. அப்ப இந்துக்கள் வேற, இந்துத்துவவாதிகள் வேற. இந்துத்துவவாதிகள் தங்களுடைய இந்துக்கள் என்ற முகமூடி அணிஞ்சிட்டு வராங்க. அதை நம்புவதற்கு தமிழ்நாடு தயாராக கிடையாது. சார் வணக்கம் சார். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவதற்கான அனுமதியை நீதிபதி சுவாமிநாதன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக போடப்பட்ட 144. அதன் பிறகு பாஜக, இந்து முன்னணிக்கும் போலீஸுக்கும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு எப்படி பார்க்குறீங்க சார்? சார் அவங்க தமிழ்நாடை திருப்பரங்குன்றத்தை பர்டிகுலராக அயோத்தியா மாற்றணும் முடிவு பண்ணுறாங்க. அப்போ அயோத்தியா மாற்றினா கலவரம் தேட்டத்துக்கு இவங்களுக்கு தேவையானது இந்து கோயிலும் மசூதி எங்கன்னா பக்கத்தில் இருக்கா, இதை வச்சு ஏதாவது கலவரம் பண்ண முடியுமான்றது தான் பிரச்சனை. அப்போ தர்கா அங்கே இருக்குன்னா ஏற்கனவே அங்கே தர்கா இருக்கும்போது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை எப்படியா கலவரம் உருவாக்க முடியுமா அப்படின்றது தான் அவங்களோட அடிப்படை மைய நோக்கம். ஏற்கனவே இந்த தீபத்தூண் சம்மந்தமாக தீர்ப்பு இருக்குது, இரு நீதிபதி அவரோட தீர்ப்பு இருக்குது. இவர் தனி நீதிபதியாக அதுக்கு மாற்று தீர்ப்பை வழங்குறாரு. அந்த தனிமை தீர்ப்புக்கு இரு நீதிபதிகள் அவர் தீர்ப்பு அடுத்தடுத்து போகிறாங்க. இதில் என்னென்னா ஏற்கனவே இவர் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞராக இருந்தவர். தன்னுடைய தீர்ப்புகளில் குறிப்பாக அண்ணாமலையை ப்ரைஸ் பண்ணி இவர் ஒரு ஆகச்சிறந்த அரசியல்வாதின்னு தீர்ப்பில் எழுதினவர். அப்போது அப்படிப்பட்டவர் தான் இவர் குறிப்பாக இந்த சம்பந்தம் இன்றைக்கி எலெக்ஷன் முன்னாடி எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கலவரம் மூலமாக ஆர்எஸ்எஸ் சக்திகள், இந்துத்துவ சக்திகள் எப்படியா பெரும்பான்மை ஆட மாட்டாங்களா அப்படின்றத நோக்கி நகர்றாங்க. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கலவரம் பண்ணணுன்றதோ மத அடிப்படையில் அடிச்சுக்கணுன்றதோ யாரும் நோக்கம் இல்லை. இங்கே நிஜமாகவே இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்து மக்கள் ஒற்றுமையை விரும்புகிறாங்க. அதிலும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய உரிமைகளை பாதுகாப்பது பெரும்பான்மை இந்து மக்களுடைய கடமையாகுது. ஏன்னா ஒரு நாட்டு தனி நாடாக உருவாகும் போது பாகிஸ்தானை நான் என் நாட்டுக்காகவே இருப்பேன்னு சொல்லி ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி இங்கேயே உயிரிழந்தவங்க இந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள். அவர்கள் ரொம்ப இணக்கமாக சகோதரர்களாக நல்ல நேசத்தோடு தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் இவங்களுக்கு பீகாரில் இன்றைக்கி ஒரு கேண்டிடேட்டு கூட இஸ்லாமியர் கிடையாது. யூபியில் பிஜேபியினுடைய ஒரு கேண்டிடேட் கூட இஸ்லாமியர் கிடையாது. அப்போ அவங்க நோக்கம்னா தமிழ்நாட்டிலையும் பயப்படணும். இஸ்லாமியர்களை வர எலெக்ஷனில் யாரும் கேண்டிடேட்டாக கூட நிறுத்தக்கூடாது. இஸ்லாமியர் பக்கத்தில் போதே யோசிக்கணும். இஸ்லாமியர் அரசியல் அதிகாரம் பெறக்கூடாது. அப்படிலாம் பண்ணணும்னா இந்து மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இந்து மக்களுடைய வழிபாட்டு உரிமை எல்லாமே பாதிக்கப்படுது. பாருங்கள், இஸ்லாமியர் தர்கா வச்சுருக்காங்க, மற்றது வச்சுருக்காங்க, அங்கே போய் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு ஒரு தோட்டத்தை உருவாக்கி எப்படியாவது கலவரக்காரர்களை உள்ளே நுழைப்பது, கலவரக்காரர்களை உள்ளே நுழைத்து திட்டமிட்டு எண்ணத்தோடு இது ஆர்எஸ்எஸ் பூமியாக மாற்றுவது, எப்பயும் ஒரு பதட்டத்தில் தமிழ்நாடை வச்சிருப்பது. அப்போ ஒரு மதச்சார்பின்மை விஷயத்தை தமிழ்நாட்டில் பெரியாரிய, அம்பேத்கரே, மார்க்சிய கொள்கைகள் ஊறி போன மாநிலமாக இருக்குது. அப்போ இங்கே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் சிஎஸ்எஃப் கொண்டு வருவேன், ஒரு தனி இப்போ நீதிபதிலாம் இருக்காங்க, எல்லாமே சிஎஸ்எஃப் பாதுகாப்போட தீர்ப்பு நிறைவேற்றினா எங்கே போய் முடியும்? ஆனால் அதில் அர்த்தம் என்ன இருக்குன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட உரிமையெல்லாம் எனக்கு மெயின் கிடையாது. நான் மத்திய தொழில் பாதுகாப்பு ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ அதுதான், நாங்கள் ஒன்றிய அரசு சித்தாந்தம் என்ன வச்சுருக்கோம் அதுதான், இது அதோட இண்டிகேஷன். அப்போ அதை பொறுத்து எப்படியாவது மத்திய சிஎஸ்எஃப் உடைய அவங்கள கூட்டு பண்ணுறதுன்னு சொல்கிறது இருக்குல்ல, இது கூட ஒன்றிய அரசு கீழே தமிழ்நாடு அரசு இயங்கணும்னோ மாநில உரிமைகள் ஒன்றிய அரசினுடைய அவங்களோட உரிமைகளுக்கு உட்பட்டு தான் நடக்கணுன்றதோட சம்மந்தப்படுது. ஒரு மோசமான ஒரு மதவெறி ஆட்டத்தை தமிழ்நாட்டில் நிகழ்த்துக்கு திட்டமிட்டிருக்காங்கன்றது எங்களோட குற்றச்சாட்டு. பாஜக தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுறதுக்கு எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலன்னு சொல்லி நயினா நாகேந்திரன் பேசுகிறாரு. ஏன் இஸ்லாமியர் தான் எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஏதாவது இருக்கா?
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ இங்கே வழக்கு இந்த போராட்டங்கள் 11 சங்கம் ஈடுபட்டோம். 11 சங்கங்களையும் பெரும்பான்மை வந்தவங்க எல்லாமே இந்து மதத்தில் பிறந்தவர்கள் தான். இங்கே இருக்கிற 90% வழக்கறிஞர்கள், நீங்கள் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்னா 90% பேர் இந்து மக்களாக பிறந்தவங்க தான். அவங்க தான் இது தப்புன்னு சொல்கிறாங்க. ஏன் இஸ்லாமியர் தான் போராடணுமா? இஸ்லாமியர் ஏதாவது போராட்டம் பண்ணி அதில் ஏதாவது கலவரம் உண்டு பண்ணி அவங்கள ஏதாவது தாக்குதல் நடத்தலாம் திட்டமிட்டிருப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இஸ்லாமியர் தான் போராடணும்னு சொன்னால் தப்பு. தலித் மக்கள் உரிமை தலித் மக்கள் தான் போராடணும்னு சொன்னால் தப்பு. தொழிலாளர் தான் போராடணும் தப்பு. இது கூட திட்டமிட்டு பரப்பப்படுது. நிஜமாவே இஸ்லாமிய சக்திகள் தமிழ்நாட்டில் நமக்கு எல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்களான்ற எண்ணத்தோடு தான் இருக்காங்க. அந்த எண்ணம் நிச்சயமாக நிறைவேறும். தமிழ்நாடு பூமி அனைத்து மக்களுக்காக, அனைத்து இஸ்லாமியர், கிறிஸ்துவர்கள், இந்து மக்கள் எல்லாருமே நல்ல விதத்தில் அவங்க மத வழிபாட்டு உரிமை இருக்கணுன்றதை தமிழ்நாட்டு மக்கள் விரும்புவாங்க. கூடுதலாக நைனா நாங்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அயோத்தி எங்கே இருக்குது? இங்கிலாந்துலையா இருக்குது? இந்தியாவில் தானே இருக்குது. அப்போ தமிழ்நாடு அயோத்தியை மாறுறது வந்து தவறு இல்லைன்னு பேசுகிறார். முதல்ல இந்த மாதிரி கான்செப்டோட என்ன மக்கள் தலைவர் அம்பேத்கருடைய பிறந்தநாள பாபர் மசூதி இடிப்பு தினமாக திட்டமிட்டு மாற்றினது RSS பிஜேபி கும்பல். அவர் நினைவு நாளை இந்தியா முழுக்க கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி, நினைவு நாளில் உறுதி ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி தான், அந்த நினைவு தினத்தை நீ அனுசரிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்தியா முழுக்க கலவரத்தை உருவாக்குனாங்க. அப்போ அவங்களோட அஜெண்டாவை என்ன? அயோத்தி மாதிரி மாற்றினா தமிழ்நாட்டில் கலவர பூமியாகணும். அப்போ அயோத்தின்னு நீங்கள் சொல்லும்போதே கடப்பாறை இழுத்துட்டு போய் உடச்ச கும்பல் இருக்குல்ல, மசூதி கும்பல், அந்த கும்பலுடைய நடைமுறை இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இங்கே இடம் கிடையாது. இங்கே அயோத்தி தமிழ்நாடு அயோத்தியாக மாற முடியாது. அப்படி சொல்கிறது அவங்களோட அஜெண்டா வெளிப்படுத்துது. எலெக்ஷன் முன்னாடி கலவரத்தை ஏற்படுத்தி எப்படியாவது பிஜேபிக்கு இங்கே நிறைய ஓட்டு வாங்கணும் உள்ளே கொண்டு வந்து நினைக்க இது நடக்காது. ஜே.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பையே 2 நீதிபதிகள் கொடுத்த அமர்வு வந்து சரின்னு சொல்லியிருக்காங்களே. CF வீரர்கள் அனுப்பினதும் தவறுன்னு சொல்லியிருக்காங்க. சார், நீங்கள் அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தினவர் யாருன்னு பாருங்கள். அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தின ஜெயச்சந்திரன் யாருன்னு பாருங்கள். அவரும் RSS சித்தாந்த கருத்து உள்ளோட இருப்பாங்க. இந்த நீதித்துறை இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பட்டியலில் போயிருக்கு 10க்கும் மேற்பட்ட நீதிபதி பட்டியல். ஒரே இஸ்லாமியர் பேர் கூட இல்லை. அப்போ இஸ்லாமியர் தகுதி இல்லையா? இந்தியா முழுக்க இஸ்லாமியர் பேரை சொல்வதற்கு மற்றவர்கள் தயங்கணும். பெரும்பான்மை இந்து மக்கள் இருக்க அவங்க கூட இருக்கிறது சொல்கிறதுக்கு தயங்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து அவரு கொடுத்ததுனால தப்பு தான். இருநீதிபதி கொடுத்ததுனால சரின்னு ஆகிடுமா? இவங்களாம் ஒரே பேக்ரவுண்ட். இப்போ இந்தியா முழுக்க நீதித்துறையில் இவங்களாம் கட்டமைச்சு ஊடுருணும்னு நினைக்கிறாங்க. இது ஆபத்தானது. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவரோட தனியான ஒரு மனிதர் மீது எங்களுடைய எதிர்ப்பு இல்லை. அவருடைய சித்தாந்தம், அவருடைய கருத்து, தனியாக நீதிபதிகள் மீது எங்களுக்கு எதிர்ப்பு இல்லை. அவருடைய சித்தாந்தம், கருத்துக்கள் தான் எங்களுக்கு எதிராக இருக்குது. இவரை பதவி நீக்கம் செய்வதற்குண்டான நடவடிக்கை எடுக்கணுன்றதை நாங்கள் விரும்புகிறோம். பாஜக சில தீர்ப்புகள் வந்து கோட் பண்ணுறாங்க. 1920, 1996 இந்த 2 தீர்ப்புகளிலுமே திருப்பரங்குன்றம் தூணின் மீது வந்து தீபமேற்ற அனுமதி கொடுக்கப்பட்டது, அப்படி தீர்ப்பு வழங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்களே. இல்லை, இவங்கெல்லாம் இப்போ நீங்கள் சமீபத்தில் 2014 தீர்ப்பே பாருங்கள். பெஞ்சு தீர்ப்பு எங்கே ஏற்றணும்னு சொல்லி அதுபடி தான் போயிட்டு இருக்குது. அந்த தீர்ப்புக்கு மாறாக எதுவும் இல்லையே. ஏற்கனவே 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துரும் தீர்ப்பு இருக்குது. இவங்க எல்லாமே ஒரு கட்டுக்கதையாக ஒன்று கொண்டு வருவாங்க. இவங்களுக்கு ஒரு வசதியும் தேவைட்டால் பண்ணுவாங்க. அப்படி இருக்கு. இப்பயும் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. தீர்ப்பு கொடுத்து மற்றவங்க கருத்தெல்லாம் கேட்டு பண்ணி செஞ்சு அப்புறமா அவமதி போட கூட எடுக்கலாமே. ஒன்றும் அவசியம் இல்லையே. உடனே எடுத்து இப்போ அவமதி உடக்கணும் இப்போயே நீ போய் தீபத்தை ஏற்றினா அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் இயர் கூட ஏற்ற சொல்லுவோம். நெக்ஸ்ட் இயரில் சரியாக இருக்கா தீர்ப்பாக இருக்கான்னு கூட பார்க்க சொல்லுவோம். ஆனால் அப்படி நோக்கம் இல்லைன்ற அவசரமாக தீர்ப்பை கலவரத்தை உண்டு பண்ணணுன்ற நோக்கம் இருக்கிறனால தான் இவ்வளோ அவசரப்படுறாரு. மற்ற கேஸ்லாம் இவ்வளோ அவசரம் இல்லையே. பல்வேறு வழக்கில் கண்டெம்ட் இப்படி எடுத்துட்டாரா? இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அவர் உத்தரவு வழங்கின எல்லா தீர்ப்புலையும் CSF பயன்படுத்தி இவர் வந்து கண்டெம்ட் நடவடிக்கை எடுத்துட்டாரா? எங்களோட கேள்வி. ஏன் இந்த ஒரு வழக்கில் மட்டும் இவ்வளோ அவசரம், இவ்வளோ பதட்டம், இவ்வளோ என்ன? ஏன்னா சித்தாந்தம் சம்மந்தப்பட்டது நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகும் ஏன் அதை வந்து அரசு வந்து நடைமுறைப்படுத்த வந்து தயங்குறாங்கன்னு சொல்லி பாஜக கேட்குது. அதுதான் முக்கியமான கேள்வியாக முன்வைக்கிறாங்க அவங்க. சார், மத கலவரம் வேணாம்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மத கலவரம் வேண்டாம், தேவையில்லாம் மசூதி போயிட்டு செஞ்சு அதை உடச்சி இடிச்சு எதுவும் பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்க. இது தப்பு இல்லையே. எல்லா தீர்ப்பும் வந்து தீர்ப்புன்னு சொன்னாலே முழுசாக நல்லதாகிடுமா? உச்சநீதிமன்றம் நாளைக்கு தப்புன்னு கூட சொல்லலாம். ஒருத்தர் தீர்ப்பு கொடுத்தாதே சரின்னு ஆகிடுமா? தீர்ப்பை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. எந்த தீர்ப்பும் அரசியலமைப்பு சட்ட உரிமைக்கு உட்பட்டு விமர்சனம் செய்யலாம். இதுதான் தீர்ப்பு, இதுதான் சட்டம், இதுதான் அரசியலமைப்பு கொடுத்துருக்கூட கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ். ஆனால் தீர்ப்பை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டுற லெவல் கூட இன்றைக்கி போகிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இது நடைமுறைக்கு வராது. இங்கே கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கும் இங்கே பிரிக்கிறதுக்கும் பிஜேபி இதன் மூலம் பெரும்பான்மை சக்தியை பெறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்றதுனால தான் இன்றைக்கி போராட்டம் நடத்தி. திருப்பரங்குன்றம் மலை மீது வந்து தீபம் ஏற்றுவதற்கான அனுமதியை ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து கொடுத்திருந்தாரு. அந்த உத்தரவும் சரின்னு சொல்லி 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வும் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? உத்தரவை நாம் ஏற்றுக்கொள்ள தான் வேணும். ஏன்னா வழக்கறிஞர்கள் என்ற அடிப்படையில் நீதிபதிகளுடைய ஆணையை உத்தரவை நாம் ஏற்றுக்கணும். ஆனால் அதுக்கு மதிப்பளிக்கணும், மரியாதை செலுத்தணும், துதிபாடணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. எல்லா நீதிபதிகளுடைய தீர்ப்புகளும் வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டவை தான். அந்த வகையில் இதை நேரடியாக ரொம்ப காத்திரமாக நாங்கள் விமர்சிக்கிறோம், வெளிப்படையாக விமர்சிக்கிறோம். நீதிபதிகளாக
மடாதிபதிகளா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இப்போ நீதித்துறையில் பெரும்பான்மையானவர்கள் காவிமயமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. வெளிப்படையாக இந்துத்துவ அடையாளத்தோட தங்களுடைய டயஸில் உட்காந்துக்கிட்டு நீதி பரிபாலனங்களை வந்து கையாளக்கூடியவர்களாக இருக்காங்க. இந்த மாதிரி தீர்ப்புகள் மக்கள் மத்தியிலையும் சரி, அனைவர் மத்தியிலும் சரி, நீதிமன்றங்களின் மீதான நீதிபதிகளின் மீதான ஒரு நம்பிக்கை எடுப்பை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் கொலிஜியம்ன்ற சிஸ்டத்தின் மூலமாக அவங்க ரெஃபர் பண்ணக்கூடிய ஆட்கள் நீதிபதிகள், வழக்கறிஞர்களாக இருந்து அவங்க ரெஃபர் பண்ணக்கூடிய நீதிபதிகளோட லிஸ்ட்டில் ஒரு தலித்துகள் கூட இல்லாமல் இருக்கிறாங்க, ஒரு இஸ்லாமியர்கள் கூட இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ தலித்துகளுடைய வலியை, இஸ்லாமியர்களுடைய பிரச்சனையை அவங்க எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அது ரொம்ப பயாஸ்டாக இருக்காதா அப்படின்றது வந்து யதார்த்தமானது. அதுக்கு எதிராக குரல் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னாக்கா பின்னாடி இப்படி ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தான். அது நடந்துக்கிட்டு இருக்குது. அதை கண்முன்னே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் நீதிபதிகள் சொன்னதுனாலேயே அதை நாம் வரவேற்கணும், நாம் வந்து வாய் மூடி அமைதி காக்கணும், மௌனமாகணும் அப்படின்றது எந்த கட்டாயமும் கிடையாது. அவர்கள் நீதிபதிகளா இல்லை மடாதிபதிகளா அப்படின்றது தெரியாத அளவுக்கு தங்களுடைய தீர்ப்புகளில் சொல்கிறது ஒரு வழக்கறிஞராக பெரிய வருத்தம் அளிக்குது. 100 ஆண்டுகளாக திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயில் மீது தான் தீபம் ஏற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் சடனாக வந்து நீதிபதி வந்து நேரடியாக போகிறாரு, ஆய்வு பண்ணுறாரு. ஆய்வு பண்ணி இன்னொரு இடத்துலையும் வந்து தீபத்தூண்லையும் வந்து நீங்கள் தீபம் ஏற்றலாம்னு சொல்லி ஒரு உத்தரவு போகிறது எப்படி சார் இருக்குது? நேரடியாக இது பயாஸ்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது. இது சாதாரண ஒரு லேமன், பெரிய அளவுக்கு கல்வி படிப்பு இல்லாதவர்கள் கூட தங்களுடைய லாஜிக்கல் சென்ஸ் மூலமாகவே இதை வந்து புரிஞ்சிக்க முடியும். இது இந்த நீதிபதி எந்த அளவுக்கு பயாஸ்டாக நடந்துக்கிறாங்க அப்படின்றது. நாங்கள் வழக்கறிஞர்களாக இருக்கிறோம். ஏற்கனவே இது வந்து புதுசாக வந்து இந்த நீதிபதி மேலே கொடுக்கக்கூடிய குற்றச்சாட்டோ இல்லை விமர்சனங்களும் கிடையாது. அவர் வந்து விமர்சனங்களின் நீதிபதியாக தான் இருக்கிறார், குற்றச்சாட்டுகளின் நீதிபதியாக தான் இருக்கிறார், ஒரு சார்பான நீதிபதியாக தான் இருக்கிறார். இது கடந்த காலம் முழுக்க அவர் மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள். அப்போ அவர் இதில் ஏன் இவ்வளோ சிரத்தை எடுத்துக்கிறாரு அப்படின்னாக்கா, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ அஜெண்டா, அந்த கொள்கை, அந்த கோட்பாடு, அந்த மனப்பான்மை, அவர் பயிற்றுவிக்கப்பட்ட விதம் அதை வந்து வெளிப்படையாக அதை சொல்லுது. நேரடியாக நிகழ்வுகளில் போய் கலந்துக்கிறாரு, ஒரு சார்பு மதத்தோடைய நிகழ்வுகளை கலந்துக்கிறாரு. அந்த மதத்தை உயர்த்தி பிடிக்கிற போல, மற்ற மதங்களை தாழ்த்தி சொல்லுகிற போல தன்னுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துகிறாரு. அது விமர்சனங்களுக்குள்ளாகி வருது. அதனால் இவர் வந்து நேரடியாக போகிறதும், அவர் அந்த மலைகளை போய் பார்க்குறதும், அங்கே ஃபீல்டு விசிட் பண்ணுறதும், அதை ஒட்டி ஒரு தீர்ப்பு வழங்குறதும், அதற்கு உண்மைக்கு புறம்பான சில விஷயங்களை வந்து உண்மையாக சொல்வது போல தன்னுடைய பதவியின் மூலமா அதை உண்மையாக மாற்றுவதற்காக முயற்சிப்பதும்ன்றது அவருடைய ஐடியாலஜி, அவர் அழுத்துகிற வேலை, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அழுத்துகிற வேலை அப்படின்றது தான் நம்மளுடைய விமர்சனம். தொடர்ச்சியாக டிஎம்கே அரசு வந்து இந்துக்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுதலாக அந்த ஒரு இடத்துல தீபம் ஏற்றினா என்ன குறைஞ்சிட போகுது? இந்துக்களுடைய உணர்வுகள் தானே மதிப்பளிக்குன்னு சொல்லப்படுது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுனாக்கா, இந்துக்கள் வேற, இந்துத்துவவாதிகள் வேற. இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு எழுத்து ஒரு வித்தியாசமாக தெரியலாம், ஆனால் மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்குது. இந்துக்கள் என்பவங்க தங்களுடைய மத நம்பிக்கையை போற்றணும்னு நினைக்கிறவங்க, தங்களுடைய பக்தியை போற்றணும்னு நினைக்கிறவங்க, சாமியை கும்பிடணும்னு நினைக்கிறவங்க. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மதத்தால் வேறுபட்டிருந்தாலும் அவர்கள் ஒரு தாய் பிள்ளைகள் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அவங்க இஸ்லாமியர்கள் வந்து ஒரு நோன்பு துறக்கிறாங்கன்னா அந்த நோன்பு துறப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்துக்கள். அந்த நோன்பு கஞ்சி வாங்கி குடிக்கக்கூடியவங்க இந்துக்கள். வேளாங்கண்ணி மாதாவுக்கு பாத யாத்திரையாக போகிறாங்கனாக்கா இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வந்து அவங்களுக்கு மோர் கொடுக்குறதோ உணவு கொடுக்குறதோ செய்வாங்க. இந்துக்கள் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர்களுடைய நிகழ்வுகளில் போய் கலந்துக்கிட்டு அவங்களுக்கான விஷயங்களை செய்வாங்க. இஸ்லாமியர்கள் இந்துக்களுடைய நிகழ்வில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கான விஷயத்தை வந்து செய்வாங்க. இந்த மத நல்லிணக்கத்தை பேணக்கூடியவர்கள் இந்துக்கள். ஆனால் இந்துத்துவவாதிகள் என்பவர்கள் வேறு. இந்துக்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழணும், இந்த இந்தியாவில் வாழணும். இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு வந்து இந்த இந்தியா சொந்தம் கிடையாது, அவர்கள் அகதிகளாக போகணும், இல்லை சாகணும், இல்லை வெளியேறணும். இந்த அஜெண்டாவை பேசக்கூடியவங்க இந்துத்துவவாதிகள். இந்தியாவுடைய பெரும்பான்மை இந்துக்கள் தான். அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் எங்கள் சொந்தங்கள்னு சொல்கிறாங்க. இந்துத்துவவாதிகள் வந்து ரொம்ப குறைவானவர்கள். அவங்க வந்து இஸ்லாமியர்கள் வெளியேறணும்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் வந்து இந்துக்களுடைய உணர்வு புண்பட்டு தான் சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மை கிடையாது. இந்துத்துவவாதிகளுடைய நோக்கம் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது, அதுதான் உண்மை. அதை யார் அடிபடுறது, யார் இடிக்கிறது, யார் விமர்சனம் பண்ணுறது, யார் எதுக்கிறது, களத்தில் நின்று கடுமையாக போராடுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்துக்கள் தான். இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். எதுக்கிறது தான் இந்துக்கள். யாரை எதுக்குறாங்கனாக்கா இந்துத்துவவாதிகள். இஸ்லாமியர்கள் மேலே இருக்கணுன்றதை ஆதரிக்கிறவங்க இந்துக்கள்.
இந்த தூணில் ஏற்றினாலே போதும், உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு மேலே வந்து தீபம் ஏற்றினாலே போதும், அதுதான் நம்மளுடைய கஸ்டமரி ப்ராக்டிஸ், அதுதான் பழக்க வழக்கம். அதை செய்தாலே போதும். கலவரத்தை தூண்ட நினைக்கக்கூடிய இந்துத்துவவாதிகள் உள்ள விடக்கூடாதுன்னு யார் எதுக்குறாங்கனாக்கா இந்துக்கள் எதுக்குறாங்க. அப்போ இந்துக்கள் வேற, இந்துத்துவவாதிகள் வேற. இந்துத்துவவாதிகள் தங்களுடைய போர்வையை வந்து போத்திக்கிட்டு இந்துக்கள் என்ற முகமூடியை அடைஞ்சிட்டு வராங்க. அதை நம்புறதுக்கு தமிழ்நாடு வந்து தயாராக கிடையாது. இந்த தமிழ்நாடு மண்ணுன்றது எல்லாருக்கும் தெரியும், இது பெரியாருடைய மண். இந்த பெரியாருடைய மண்ணில் ஜெய் ஸ்ரீராமுக்கோ பாரத் மாதா கி ஜெயக்கோ எந்த வேலையும் கிடையாது, ஒரு பயனும் கிடையாது. இங்கே வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு பரந்துபட்ட மனப்பான்மையோடு எல்லா உலகத்தில் கூட எல்லாரும் எங்களுடைய சொந்தம்னு சொல்லக்கூடிய தமிழ் சொந்தங்கள் வாழக்கூடிய இந்த பகுதி, இதில் உள்ளே பூந்து அயோத்தியா மாற்றுவன்னு சொல்லக்கூடிய அயோக்கியர்களுக்கு இந்த இடம் வந்து இடம் அளிக்காது. இங்கே நாங்கள் காத்திரமாக எதிர்ப்போம். பெரியாருடைய கைத்தறியின் மூலமாக பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் சொல்லி இங்கே கலவரத்தை தூண்டக்கூடிய இந்துத்துவவாதிகள் RSS சங் பரிவார கும்பல்களை விரட்டி அடிப்போம். எந்த விலை கொடுத்தாலும் இதை நாங்கள் வந்து அனுமதிக்க முடியாது. வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ். சார் வணக்கம் சார். 100 ஆண்டுகளுக்கு மேலே திருப்பரங்குன்றம் மலையில் மீது இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் தீபம் ஏற்றப்பட்டு இருக்கு. ஆனால் GR சுவாமிநாதன் அவர்கள் ஒரு உத்தரவு போடுறாரு. அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லை தூணில் வந்து தீபம் ஏற்றலாம், அதுக்கான அனுமதியை வந்து கொடுத்துருந்தாரு. அந்த அனுமதி கொடுத்த பிறகு ஏற்பட்ட 144, அப்புறம் இந்து முன்னணி பாஜகவுக்கும் இது போலீஸ் தரப்புக்கும் ஏற்பட்ட தள்ளுமுள்ள எப்படி பார்க்குறீங்க சார்? அண்மையில் சென்னை உயர்நீதிமன்ற கிளையினான மதுரை கிளையில் நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் அந்த பிறப்பித்த உத்தரவு என்பது மிகவும் உள்நோக்கம் கொண்ட உத்தரவாகத்தான் இது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களின் நிலையாக இருக்கிறது. ஏன்னு சொன்னீங்கன்னா, இனி எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியும் மதச்சார்பின்மை கூட்டணியும் மதச்சார்பற்ற கூட்டணியும் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றிட வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை தீட்டி அந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு நீதித்துறையை பயன்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட நியாயமான முறையில் தான் நாங்கள் வரோம், இந்த பிரச்சனை நாங்கள் அணுகுகிறோம் என்ற அந்த முறையில் வந்து இன்றைக்கு அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவானது தமிழ்நாட்டில் எடுபடாது. இது ஒன்றும் உத்தரப்பிரதேசோ இல்லை வட மாநிலங்களோ கிடையாது. மாறாக தந்தை பெரியார் பிறந்த மண், புரட்சியாளர் அம்பேத்கரியம் விதைத்திருக்கக்கூடிய இந்த மண்ணில் ஒருபோதும் அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறாது, அவர்களுடைய திட்டங்கள் பலிக்காது. அவர் குறித்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, குன்றின் மீது வந்து விளக்கேற்றுறது வந்து தமிழோட ட்ரெடிஷன் கோட் பண்ணுறாரு. ட்ரெடிஷன் அதுதாங்க, பழக்க வழக்கங்கள் வேறு. அந்த ட்ரெடிஷன் முறை என்பது அந்த கல்லில் இதுவரையில் ஏற்றப்படவில்லை. உங்களுக்கு குறிப்பாக ஒன்று சொல்கிறேன். ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு சிஸ்டம் போட்டிருக்கிறாங்க. குறிப்பாக RSS சங்க பரிவாரங்கள் எல்லாம் ஒரு ஒரு ஆன்லைனில் ஒரு லிஸ்ட்டை போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடைபெறுகிறதோ, வேறு எலெக்ஷன் எங்கெங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அந்த மாநிலத்தில் எங்கெங்கெல்லாம் கலவரத்தை தூண்ட முடியும், எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகளை ஏற்படுத்த முடியும் என்று ஒரு பட்டியலே போட்டிருக்கிறாங்க. அந்த வெப்சைட் அவங்களுக்கு வேணால் நான் அப்புறமா தரேன். நான் அந்த வெப்சைட்டில் தமிழ்நாட்டில் 2026 தேர்தலை முன்னிட்டு தான் இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை திசை திருப்புகிறார்கள். முன்னாடி வந்து அயோத்தியில் வந்து தேர்தல் நடைபெறுகிற போது அங்கே உத்தரவாதம் கொடுத்து தான் ராமர் கோவிலை அங்கே வந்து கட்டமைப்போம் என்று பாபர் மசூதி இடித்து ராமர் கோவிலை கட்டினார்கள். அதே திட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்திட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு ஹிடன் அஜெண்டாவாக இருக்கிறது. அந்த அஜெண்டாவை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு முறையற்ற முறையில் போனால் மக்களுக்கு இங்கே வந்து கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்காக நீதித்துறையின் மூலமாக ஒரு ரிட் பெட்டிஷன், அந்த ராமசிவன் என்பவர் ஒரு சனாதனவாதி தேர்தலுக்கு தான் வருவார். கிட்டத்தட்ட 4 வருஷமாக அவர் எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாருலாம் தெரியாது. கடந்த முறை தேர்தல் நடக்கிற போது இங்கே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினார். அதோடு 2026 தேர்தல் நடைபெறுகிற இந்த நிலையில் வந்து ஒரு ரிட் பெட்டிஷனை தாக்கல் செய்கிறார். அத்தகைய ரிட் பெட்டிஷன் எல்லாம் அட்மிஷன் ஸ்டேஜிலே டிஸ்மிஸ் பண்ண வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 15 தெளிவாக சொல்லுகிறது, இந்த அரசோ அல்லது தனிநபரோ குடிமகனோ வந்து மதத்தின் பெயராலோ சாதியின் பெயராலேயோ அல்லது ரேஸ் என்ற அந்த கலர் பேஸில் வந்து எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது, அதை ப்ரொஹிபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டம் 15 சொல்லுகிறது. அப்படி தெளிவாக இருக்கிற போது ஒரு நீதியரசர், அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நீதி வழங்கக்கூடிய நீதியரசருக்கு இது தெரியாதா? இது அட்மிஷன் ஸ்டேஜில் டிஸ்மிஸ் செய்திருக்க வேண்டும். ஆனால் இதை வந்து அவர் என்டர்டெயின் பண்ணி இதை அட்மிஷன்லேருந்து வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு திட்டமிட்டு தேர்தலை மனதில் வைத்து தான் இந்த கூட்டணியை எப்படியாவது சிதைக்க வேண்டும், இந்த கூட்டணியை குழப்பத்தை ஏற்படுத்திட வேண்டும் என்பதற்காக இவர்கள் திட்டமிட்டு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த உத்தரவை ஒருபோதும் தமிழக அரசு நடைமுறைப்படுத்தாது. தமிழக அரசோடு நாங்கள் துணை நிற்போம் என்ற இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஆமாங்க.
ஆமாம், எல்லா மலைகளிலுமே நான் அது அந்த திருப்பரங்குன்றம் மலை மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் மலைகள் இருக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அளவைக்கல் எதுக்காக அந்த மலை மேலே வைக்கிறாங்கன்னு சொன்னால் ஜூரிஸ்டிக்ஷன் பிரிப்பாங்க. அந்த பார்டருக்காக மலை மேலே இருக்கிறது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வைக்கப்படக்கூடிய அந்த தூண் தான். அந்த தூணை பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு இவங்க வந்து ஏதோ ஏற்கனவே அங்கே தீபம் ஏற்றப்பட்டோ, இப்போ திருவண்ணாமலையிலே தீபம் ஏற்றுகிறார்கள். எல்லாமே இது ஆர்டிஃபிஷியல் தீபம் தான். எங்கே அவங்க நேச்சுரல் தீபம் ஏற்படுகிறது? அங்கே ஐயப்ப மலையில் ஏற்றப்படுகிற தீபமே ஆர்டிஃபிஷியல்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற போது திருவண்ணாமலையில் தான் இது பிரசித்தியமாக பெரும்பான்மையாக இந்து மக்கள் போய் கொண்டாடுவார்கள். திருப்பரங்குன்றம் என்பது முருகப்பெருமானுக்கானது. அதில் வந்து தீபம் ஏற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி முன்னாடி வந்து பழக்கத்தில் இருந்தாலும் கூட அதில் பல்வேறு நெறிமுறைகளை அரசும் நீதித்துறையும் இங்கே வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதில் வந்து தேவையற்ற செயல் என்று ஏற்கனவே அரசுக்கு பரிந்துரைகள் பல முறை சொல்லிவிட்டார்கள். ஆனால் திட்டமிட்டு வேறு எங்கேயும் அவர்களால் பிரச்சனை ஏற்படுத்த முடியவில்லை. இந்த வருகிற தேர்தலில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக வேறு எங்கேயுமே பல இடத்துல அவர் தேடி பார்க்குறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராமர் உடைய சொல்லி அந்த இது பலிக்கவில்லை என்பதற்காக முருகப்பெருமானமை கையில் எடுக்கிறார்கள். முருகன் வந்து அங்கே எல்லா மலைகளும் ஐயப்ப மலையில் போனீங்கன்னா கூட கீழே இருந்து ஒரு இஸ்லாமிய ஒரு தர்காவை தாண்டி தான் நம்ம போனோம். இது மரபு. இப்போ நாங்கள் எல்லாம் இந்துக்கள் தானே, பிறப்பால் நாங்கள் எல்லாம் இந்துக்களாகத்தானே இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது அங்கே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஏன் சிதைக்கிறீர்கள்? அதுவும் இவர்கள் எல்லாம் மறைமுகமாக போனார்கள் என்று சொன்னால் அவர்கள் வந்து இதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக தான் ஒரு ரிட் பெட்டிஷனை தாக்கல் செய்து அந்த ரிட் பெட்டிஷன் மூலமாகத்தான் இவர்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியம். ஆகவே நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், அது அளவைக்கல் தான். அது பிரிட்டிஷார் பீரியட்லேருந்து அது வந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஒரு சில இடங்கள் அது சிதைந்து போய் கிடக்கிறது. ஆனால் திட்டமிட்டு அதை வந்து ஒரு தீபம் ஏற்றுகிற கல் என்று அப்பட்டமாக ஒரு பொய்யை சொல்லி அவர்கள் வந்து திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள். அது முற்றிலுமாக தோல்வி அடைந்த ஒரு விஷயமாகத்தான் போகும். இதுக்கு முன்னாடி எந்த ஜட்ஜும் சொல்லி ஒரு வழக்குக்காக நேரடியாக போய் ஆய்வு பண்ணது கிடையாது. ஆனால் இந்த வழக்கில் இவரே நேரடியாக போகிறாரு, ஆய்வு பண்ணுறாரு. ஆய்வு பண்ண முடிவில் தான் வந்து தீபம் ஏற்றலாம் உத்தரவு போடுறாரு. அதுதான் சார் ரொம்ப கான்ஸ்டியூஷன் வைலேஷன் சார். இது வந்து நீதிபதிகளாக பொறுப்பேற்கிற போது அவங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் மேலே வந்து ஒரு உறுதி மொழி ஏற்று தான் வருகிறார்கள். உறுதிமொழி ஏற்கிறவர்கள் எல்லாம் எதற்கும் நாங்கள் வந்து இடம் கொடுக்க மாட்டோம், மதத்தின் பெயரால் சாதியின் பெயர் இடம் கொடுக்க மாட்டோம் என்று தான் அங்கே வந்து உறுதிமொழி ஏற்று வருகிறார்கள். ஆனால் தற்போது அவர் செய்திருப்பது என்பது அந்த விதிமுறையே மீறி இருக்கிறார். பல இடத்துல வந்து ஒரு அட்வொகேட் கமிஷன் போடுவாங்க. ஒரு டிஸ்பியூட் இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல போயிட்டு ஒரு அட்வொகேட் கமிஷனை போயிட்டு இதுவரையில் ஒரு சில இடங்கள் தவிர்த்து இந்த நீதியரசர் என்பவர் அவராகவே தன்னிச்சையாக உத்தரவு போட்டுவிட்டு அவராகவே இன்ஸ்பெக்ஷன் போகிறார். இது முற்றிலுமாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பான விஷயம் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். சார் வணக்கம் சார். திருப்பரங்குன்றம் மலை மீது வந்து தீபம் ஏற்றுவதற்கான அனுமதியை நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக போடப்பட்ட 144, அதன் பிறகு இந்து முன்னணி, பாஜக, காவல்துறைக்கும் ஏற்பட்ட அந்த தள்ளுமுள்ளு தொடர்ச்சி எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப தமிழ்நாட்டில் இந்த சம்பவம் நடந்திருப்பது ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். தொடர்ந்து பாஜக உள்ளிட்ட இந்து முன்னணி போன்ற மதவாத அமைப்புகள் இந்தியாவில் ஒரு பிளவுவாத ஒரு வகுப்புவாத அரசியலை தொடர்ந்து முன்னெடுத்து நடத்தி வரக்கூடிய சம்பவத்தின் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு இங்கே மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை பார்க்க முடியுது. ஏற்கனவே வந்து இந்த பாஜக கட்சியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இந்து முன்னணியாக இருக்கட்டும், இவங்க ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் இந்த முருகன் என்கின்ற கடவுளின் பெயராலே இங்கே ஒரு மத கலவரத்தை நடத்துவதற்கு கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. ஏற்கனவே முருகனுக்கான ஒரு சிறப்பு மாநாட்டை வந்து மதுரையில் நடத்துகிற அடிப்படையில் தொடர்ந்து அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் இந்த மத கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை அவங்க தொடுத்திருந்தாங்கன்றதான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு நம்ம அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும், 1992 பாபர் மசூதி இடிப்பு சம்பவம். அதை தொடர்ந்து இந்தியாவில் அவங்க வந்து மத அரசியல் மூலமாகத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்க வந்து இந்த மத அரசியலை முன்வைத்து தான் அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் அப்படி ஒரு மதவெறி அரசியலை முன்னிறுத்தி இன்றைக்கு இங்கே ஆட்சியை பிடிப்பதற்காக அவங்க முயற்சி செஞ்சுட்டு வராங்கன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. தமிழ்நாடு காவல்துறை இருக்கும்போது மனு போட்ட 10 பேர் கூட வந்து சிஐஎஸ்எஃப் வீரர்கள் வந்து போகலாம், அவங்க கூட போய் வந்து தீபம் ஏற்றலாம் சொல்கிறது, அது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, சிஐஎஸ்எஃப்பை வந்து நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் அவர் வழக்கு போட்டவங்களுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைத்திருப்பது என்பது ஒரு விரும்பத்தகாத ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னு சொன்னால், சிஏஎஸ்எஃப் என்பது அங்கே மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டவர்களுடைய ஒரு அமைப்பு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு ஒரு வழக்கில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பிற்காக அவர்களுக்கு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த சிஏஎஸ்எஃப்பை பயன்படுத்துறதுன்னு சொல்லி ஒரு நீதிபதி
அப்படி ஒரு முயற்சியை எடுத்தாருன்னு சொன்னால் நாளைக்கு அதே போன்ற ஒரு நடவடிக்கையை இருக்கக்கூடிய அனைத்து நீதிபதிகள் எடுப்பது என்பது ஒரு நடைமுறையாக மாறிவிடும். அந்த நடைமுறை என்பது தவறான ஒரு செயலாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்குது. பாஜகவுடைய தலைவர் நயினே நாகேந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அயோத்தி எங்கே இருக்குது, இங்கிலாந்துலையா இருக்குது, இந்தியாவில் தானே இருக்குது, அப்போ தமிழ்நாடு வந்து அயோத்தியாக மாறதுல என்ன தவறு இருக்குன்னு கேட்குறாரு. அயோத்தி என்பதே முதல்ல வந்து ஒரு தவறான ஒரு கருத்தியல். அவங்க வந்து அயோத்தியில் நடந்த சம்பவம் நமக்கு அனைவருக்கும் நினைவு இருக்கும். அவங்க 92 அயோத்தியில் அந்த பாபர் மசூதி இடிப்பு சம்பவம் நடக்கும்போது கூட நீதிமன்றத்திற்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க நாங்கள் வந்து அமைதியாக அந்த இடத்துல அயோத்தி அந்த மசூதி இருக்கக்கூடிய இடத்துல அமைதியான முறையில் நாங்கள் கூட்டிகிட்டு கலைஞ்சிருவோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் அவர்கள் அந்த வாக்குறுதியை மீறி தான் அங்கே வந்து அயோத்தியில் இருக்கக்கூடிய பாபர் மசூதியை அவர்கள் இடித்தார்கள். இன்றைக்கி உயர்நீதிமன்ற தீர்ப்பை வந்து தமிழக அரசு அமுல்படுத்த மறுக்கிறதுன்னு சொல்லக்கூடிய இதே பாஜக கும்பல் இன்றைக்கு இவங்க வந்து அயோத்தியில் என்ன செஞ்சாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஐயப்பன் கோயில் விஷயத்தில் கூட ஐயப்பன் கோயிலில் வந்து பெண்கள் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் வழங்கிய போது கூட அந்த தீர்ப்புக்கு எதிராகத்தான் வந்து பாஜக உள்ளிட்ட இந்து வகுப்புவாத சக்திகள் வந்து செயல்பட்டாங்கன்றது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆக அயோத்தி வந்து எங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குதா அப்படின்னா, அயோத்தி என்பது அயோத்தியில் இவங்க வகுப்புவாத அரசியலை இவங்க முன்வைத்த அதே அயோத்தியில் இன்றைக்கு பாஜக அரசு தோற்கடிக்கப்பட்டிருக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. ஆகவே அயோத்தியில் அவங்க ராமரே அவங்களை வந்து கைவிட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆக அயோத்தி வந்து இந்த நாட்டினுடைய உதாரணமாக இருக்க முடியாது அப்படின்றதான் அது மக்கள் நல்லிணக்கத்திற்கு எதிரான ஒரு செயலாக தான் அயோத்தி வந்து இன்றைக்கி வந்து மாறி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. டிசம்பர் 3 வந்து தீபம் ஏற்ற அனுமதி கொடுக்கப்பட்ட போது 6/5க்கு மேலே வந்து உடனடியாக இந்த வழக்கை வந்து அவமதிப்பு வழக்காக எடுத்து விசாரிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது அவமதிப்பு வழக்காக எடுத்துனா குறைந்தபட்சம் பொதுவாக இன்றைக்கி நீதிமன்றங்களில் ஒரு வழக்கு உத்தரவு போடப்பட்டு அது அவமதிப்பு வழக்காக மாறுறதுக்கே ஒரு சில மாதம் ஆகும். நீங்கள் வந்து ஒரு அரசிற்கு போதுமான கால அவகாசம் கொடுக்கணும். போதுமான கால அவகாசமே கொடுக்காம உடனடியாக வந்து 5 மணிக்கு போடப்பட்ட ஒரு தீர்ப்பை உடனடியாக நிறைவேற்றவில்லை என்று உடனடியாக ஒரு கண்டெம்ப்ட் எடுக்கிறது என்பது பொதுவாக நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையில் இல்லாத ஒரு விஷயத்தை இன்றைக்கு நீதிபதி அவர்கள் செய்திருப்பது என்பது வருத்தத்திற்குரிய விஷயம். இது ஒரு முன்னுதாரணமாக மாறிவிடக்கூடாதுன்றதான் எங்களுடைய கருத்து. இறுதியாக வந்து பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, நெல்லித்தோப்பு தர்கா அந்த படிகள் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் சொந்தம், ஒட்டுமொத்த திருப்பரங்குன்றம் மலையும் வந்து இந்துக்களுக்கு சொந்தம்னு சொல்கிறார். இல்லை, அது அவர் சொல்லியிருக்கிறது தவறான கருத்து. இன்றைக்கு திருப்பரங்குன்றம் மலையில் ஏராளமான பல்வேறு நம்பிக்கை வழிபாட்டு முறைகளை கொண்ட அங்கே நடைமுறையில் இருக்குது. அது அங்கே வந்து திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோயில் இருக்குது. அதே மாதிரி அங்கே வந்து சமணர்களுடைய வழிபாட்டு முறை என்பது இருக்கிறது. அதே மாதிரி சிறு தெய்வங்களுடைய வழிபாட்டு முறை இருக்கிறது. அது இல்லாமல் வந்து இஸ்லாமியர்களுடைய அந்த சிக்கந்தர் தர்கா என்பது இருக்குது. ஆக அந்த மலையில் பல்வேறு மத ஒற்றுமையினுடைய சின்னமாக இன்றைக்கி வந்து திருப்பரங்குன்றம் இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதற்கு மாற்றான ஒரு கருத்தை வந்து இன்றைக்கி வந்து அண்ணாமலை முன்வைக்கிறார்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது அவர்கள் வந்து இன்றைக்கு பாஜக அயோத்தியில் வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ண அந்த மசூதியை இடிப்பு சம்பவத்திற்கு பிறகு அவர்கள் வந்து மதுராவை மீட்போம் அப்படின்ற ஒரு கோஷத்தை முன் வச்சாங்க. இதை இப்போது சமீபத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட ஞானவாபியில் வந்து மசூதியை தோண்டி அங்கே வந்து அதற்கு கீழே வந்து சிவன் சிலை இருக்கிறது என்கின்ற கருத்துக்களை முன்வைத்தாங்க. இப்படி தொடர்ந்து இந்தியா முழுவதும் அவர்கள் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் மற்றும் மசூதி போன்ற சின்னங்களுக்கு கீழே இந்து கோயில்கள் இருக்கிறது அப்படின்ற ஒரு தவறான கற்பிதங்களை வந்து முன்வைத்து இங்கே ஒரு மத கலவரத்தை முன்னெடுத்து செல்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் வந்து பாஜக செஞ்சுட்டு வருது என்றதை தான் பார்க்க வேண்டியிருக்கு.